சாப்பிட்டு எப்படின்னு சொல்லணும். நீங்க எப்படி எப்படி செஞ்சீங்கன்னு நான் வீடியோல பாக்குறேன். பச்சரிசி மாவு களிக்கின்ற குழம்பா. பச்சரிசி களி. சரி தண்ணி நிறைய காய வச்சு கொதிச்சு கொஞ்சம் எடுத்து வச்சிருவோம். சரிம்மா. இது திரும்ப பார்த்தா அதுக்கு ஊற்றணும். சரி. மாவு கரைச்சி வச்சிருப்பா. மாவு கரைச்சி வச்சிருக்கீங்களா? சரி. ஆமாம், ஊற்ற போகிறோம்ப்பா. கிண்டிக்கிட்டே இருக்கணும், நல்லா கட்டி வந்துடும். சரி. கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். சரி. இது வாப்பா, அது போடு. என்ன மாவு? பச்சரிசி மாவுப்பா, நிறைய அளவு. இது கலக்கிறோம். கெட்டியாக இருக்குப்பா. எப்படிப்பா பிடிச்சிப்போ மாவு கட்ட டைம். கட்டியா போயிருந்தாங்க. ஆமாம், கட்டிக்கிட்டே போகிறோம், கிண்டிக்கிட்டே இருக்கும். இப்படி பொங்கல் கொதிக்குதுப்பா. இன்னும் கொஞ்சம் வெந்துருச்சு. இந்த இப்படி தொட்டா கையில் ஒட்டக்கூடாது அப்படின்ட்டா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த வந்துருச்சு, கொதிக்குது. கொதிக்கிறதே அப்படி. நம்ம ஊர் சைடு இது வகுத்து பிள்ளை பிள்ளைகளுக்கு பிண்டி தருவாங்க, சத்தானது கொஞ்சம். அரிசி மாவு, பச்சரிசி மாவு. மாசமா பிள்ளைகளுக்கு பிண்டி தருவாங்க. நல்லா வந்துருச்சு. ரெடி ஆச்சுப்பா. பச்சரிசி களி வந்துருச்சு.
கருப்பட்டி போட்டு நாட்டு சக்கரை கருப்பட்டி இந்த ஐட்டம் எதனா போடணுமா? ஆமாம் போட்டுக்கலாம். வெல்லம் போடக்கூடாது, நாட்டு சக்கரை நல்லெண்ணெய். சரி. இந்த கருப்பட்டி ஊறுறதுக்கு இந்த நல்லெண்ணெய். சாப்பிட்டு எப்படின்னு சொல்லணும். நீங்க எப்படி எப்படி செஞ்சீங்கன்னு நான் வீடியோல பாக்குறேன். சரி. டிவிலயும் பாக்குறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தெரியாது. மீடியமா இருக்கு. சூப்பரா இருக்குப்பா. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. இது என்ன குழம்பு? குழம்பு இல்லடா. நல்லெண்ணெயும் இது கருப்பட்டி வச்சு களி, பச்சரிசி களி. இந்தடா சாப்பிட்டு பாரு, டேஸ்டா இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்க. இந்த எப்படியா இருக்கு? ரவா மணி ரவா பாப்பா எப்படி இருக்கு?